அகில டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. கடவுச்சீட்டு விண்ணப்பத்தில் புதிய திட்டம். ராஜபக்சவின் நெருங்கிய உறவினருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சட்ட சிக்கலில் மாகாண சபை தேர்தல். குரங்கினால் நடந்த படுகொலை தொடரும் விசாரணை. முல்லைத்தீவு கோர விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. காப்பகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. வெடிப்பு காயங்களால் சாவடைந்தோரை புதைகுழியில் மீட்பு. யாழில் வீடொன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல். ஆந்திராவில் லொரி விபத்து 9 பேர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் கடவுச்சீட்டுகளுக்கு இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் அங்குள்ள இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்குவதற்காக சர்வதேச இடம்பெயர்வு அமைப்புக்கு ஒரு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 20 தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்களை உள்ளடக்கிய பயோமெட்ரிக் பிடிப்பு மையங்கள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை வழங்குவதற்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையுடன் இணைய இணைப்பை எளிதாக்குவதற்கும் ஒருங்கிணைப்புக்கான பொருத்தமான அமைப்புகள் மற்றும் மென்பொருளை உருவாக்குவதற்கும் தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்கும் இந்த திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் கடவுச்சீட்டுகளை விரைவாகவும் எளிதாகவும் பெறுவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கருதப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு முதல் வெளிநாடுகளில் அடையாளம் காணப்பட்ட 20 இலங்கை தூதரகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மூலம் இணையத்தினூடாக கடவுச்சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் திட்டத்தை செயல்படுத்த வெளியுறவு, வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிசாந்த விக்ரமசிங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜேதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்கப்படையிலும் தலா 5 மில்லியன் மதிப்புள்ள 3 தனிப்பட்ட பிணைகளிலும் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிசாந்த விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லை நிர்ணயம் மற்றும் பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த சிறிது காலம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தலை நடத்த இன்னும் தயாராகவில்லை என அதன் தலைவர் நேற்று தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆனந்த் ரட்நாயக்க மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு முன்பு பல புதிய சட்டத்திட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை. பழைய முறை வாக்கெடுப்பு முறையில் நடத்தப்பட வேண்டும் என சட்டம் திருத்தப்பட வேண்டும். இல்லையெனில் எல்லை நிர்ணயம் தேவைக்கேற்ப செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்டு வந்த குரங்கு ஒன்று சிறுமியொருவரை கடித்ததால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலால் ஒருவர் பலியாகியுள்ளார். செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்ட குரங்கு உயிரிழந்தவர்களின் மகள்களில் ஒருவரை கடித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றியதில் குரங்கை வளர்த்து வந்த நபர் சிறுமியின் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் மாத்தளை எடவத்தை துத்திரிப்பட்டிய டல்லிபாவ பகுதியைச் சேர்ந்த சரத் வீரசிங்க என்பவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை தொடர்பில் சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக எடவத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு பிரதான வீதியில் இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் மேலும் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவரும் மற்றும் மோட்டார் சைக்கிள் பயணித்த 2 இளைஞர்களும் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் மூங்கிலாறு ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். அவர்களில் உடையார்கட்டு வெள்ளப்பள்ள பகுதியைச் சேர்ந்த 37 வயதான குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவில் காப்பகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உடல் கருகி பலியாகினர். அமெரிக்காவின் மாசசூசெட் மாகாணத்தில் இயங்கி வரும் மருத்துவ காப்பகம் ஒன்றிலேயே இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ பகுதிக்கு விரைந்தனர். 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அவ்விடத்துக்கு சென்று தீ பரவிய இடத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். காப்பக கதவுகளை உடைத்து உள்ளே சிக்கி இருந்தவர்களை அவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். இருப்பினும் 9 பேர் உடல் கருகி பலியாகினர். 30க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட 52 மனித எண்பு தொகுதிகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளம் வயதினர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்களால் உயிரிழந்துள்ளமையும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளமையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி அடையாளம் காணப்பட்டது. குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. முல்லைத்தீவு நீதிமன்றம், முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி கே வாசுதேவா மற்றும் யாழ்ப்பாணம் சட்ட மருத்துவ அதிகாரி சே பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல்துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் 52 மனித எலும்பு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டன. அத்துடன் ஆடைகள், துப்பாக்கி ரவைகள் உட்பட வேறு தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள், என்ன காரணத்தால் இறந்தார்கள், அவர்களின் வயது என்ன என்ற போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளில் 31 பெண்களுடையவை என்றும் 21 ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் வயது எல்லை 12 முதல் 53 வயது வரை உள்ளதாகவும் அதே நேரம் பெரும்பாலானவர்கள் 13 முதல் 30 வயதுடையவர்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 32 பேரின் உயிரிழப்புக்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயமே காரணமாக உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு காயத்தால் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கிச் சூடு காரணமாக 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பெரும்பாலான உயிரிழப்புகள் வெடிப்பு காயங்களால் ஏற்பட்டுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் சிறை காவலாளியின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த இடத்தில் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. தாக்குதலுக்கான காரணம் தெரியவராத நிலையில் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தென்னிந்திய மாநிலமான ஆந்திராவில் மாம்பழங்களை ஏற்றிச் சென்ற லொரி கவிழ்ந்ததில் 9 பேர் உயிரிழந்துள்ளதோடு 11 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரான அமராவதியிலிருந்து தென்மேற்கே சுமார் 387 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்னமய்யா மாவட்டத்தின் புள்ளம்பேட்டா பகுதியில் நேற்று இரவு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. லொரி கட்டுப்பாட்டை இழந்தமையால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. லொரி சுமார் 40 மாம்பழங்கள் ஏற்றிச் சென்றது. அதில் 20 தொழிலாளர்கள் சுமையின் மேல் அமர்ந்திருந்தனர். விபத்துக்கு பிறகு அவசர கால பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ள சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர்.
இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.